friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கார்த்திகை திருவிழா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அவல் பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பாப்போமா? ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்யக்கூடிய அவல் பொரி உருண்டை. வாங்க இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்ப நான் இதுல 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுல பாதி கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை சூடு பண்ணிக்கிறேன். இது லேசா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்க போறோம். இதுல பதம் எல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சோடனே வடிகட்டி நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் பாகு வைக்க போறோம். கொஞ்சமா விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லா நறுக்கின தேங்காய் வச்சிருக்கேன். இதை போட்டு இந்த தேங்காயை நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம், வாசனை வர்ற வரைக்கும். இப்போ தேங்காய்கள் நல்லா பொன்னிறமாக இருக்குது. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெய் சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. இந்த எள்ளு லேசாக படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை அல்லது வறுத்த கடலையை ஆட் பண்ணி சும்மா ஒரே ஒரு பெரட்டி எடுத்து இதையும் இந்த தேங்காயோட சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த கப்பில் நம்ம வெல்லம் அளந்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நான் அவல் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது உங்களோட அவல் பொரி நமத்து போயிருந்ததுன்னா இப்போ போட்டு ஒரு லேசாக ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு வந்து கரையவே இல்லை. இப்படி எடுத்து உருட்டுறதுக்கு வரும். நம்ம இப்போ எடுத்தோம்னா இதுதான் பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், இல்லை உங்களுக்கு விருப்பம்னா சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அளந்து வச்சிருக்கிற இந்த 3 கப் அளவுக்கான அவல் பொரி இதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய், பொட்டுக்கடலை, எள் கலவை இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா இப்படி எல்லா இடமும் அந்த பாகு படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை எடுத்து நல்லா இப்படி பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய், நெய் ஏதாவது தடவிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிருக்கு. நல்லா இப்படி எடுத்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து பிடிச்சு வைக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இது சூடு ஆறுச்சுனாலும் பொடிஞ்சு போயிடும், நம்மளால் பிடிக்கவே முடியாது. ஸோ ஒரு இளம் சூட்டோட நம்ம இதை பிடிச்சாதான் நமக்கு பிடிக்க வரும். அப்படி ஒரு வேளை நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேராக எடுத்து ஒரு கிரீஸ்ட் பிளேட்டில் கொட்டி நம்ம பர்ஃபியெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கார்த்திகை ஸ்பெஷல் அவல் பொரி உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.